மக்களே பாருங்கள், இது ஒரு அற்புதமான விவசாய நிலம். இவ்வளோ அழகாக பறிஞ்சிருக்கு பாருங்கள் நெல். உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி அற்புதமாக பறிஞ்சிருக்கு. ஒரு குடும்பத்துக்கோ இல்லை ஒரு ஊருக்கோ சோறு போடுற அளவுக்கு இந்த இடத்துல நெல் வளமாக வளைஞ்சிருக்கு. இந்த விவசாயம் பரிய நிலைமை இருக்குது. அதாவது நெல் சாகுபடி ஆகிற நிலைமையில் இருக்குது. அந்த அங்கிட்டு தெரியுது பார்த்திங்களா, காட்டு கருவலை, அதாவது சீமக்கருவலைன்னு சொல்லுவாங்க. அந்த சீமக்கருவலை சில பேர் வெளியூரில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களோட வயலாக இருக்கும். இது நம்ம இங்கே உள்ளவங்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சீமக்கருவலை முளைஞ்சிருக்கிறது விவசாயம் பண்ணாத நிலம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா இந்த விவசாயம் பண்ணவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல பலன். நெல் பறிஞ்சிருச்சு, நல்லா பார்த்தா தெரியும். நெல் பறிஞ்சிருச்சு. இனி தண்ணி தேவையில்லை. இனி காஞ்சா நெல் விளையிறது தான். மழை இல்லாமல் மோட்ரு தண்ணி வச்சு அடித்து விளைய வச்சுட்டாங்க. இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மக்களே. ஆனால் சில பேர் இது மாதிரி விவசாய நிலத்தை பாருங்கள், கம்பெனிகளுக்கு கொடுத்து விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலையை உருவாக்கிடுறாங்க. என்னானே புரிய மாட்டேங்குது. சரி, அவங்களுக்கு அந்த இடத்த விற்றதுனால அவங்களுக்கு நல்ல காசு வந்துருச்சுன்னு கூட வச்சுக்கோங்களே. நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் நம்ம சாப்பாட்டுக்கு? இவர் பண்ணுற விவசாயத்தை மட்டும் நீ சாப்பிடலாம், நான் சாப்பிடலாம். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் சாப்பிட முடியுமா? உலகத்தில் உள்ள மக்களுக்கு இங்கேயோ விவசாயம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே போனால் என்ன? இது ஒரு ரோடு இருந்தால் அந்த ரோட்டு மேலே உள்ள இடத்த ஃபுல்லாக வாங்கி போகிறாங்க கம்பெனிக்காரங்க. எவ்வளவோ இடம் இருக்கும், புதுசாக ரோடு உருவாக்கலாம். பாறை நிறைஞ்ச இடம், எதுவுமே விளையாத இடம், அது மாதிரி இடத்த தேர்வு செய்து கம்பெனிகளை கட்டுங்க. விவசாய நிலத்தை கொஞ்சம் விட்டு வைங்க. வேலை வாய்ப்பு தாரேன்னு சொல்லி விவசாயிகளை அழிச்சிடாதீங்க. விவசாயத்தை காப்போம். நன்றி மக்களே.